போன்ற மார்பும் சிறு கண்ணும் பானை போல் பெருவயிரும் பாங்கான போனோள் அழகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவேன் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே வெள்ளை பனி போண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் இந்த அரசனோடு எங்களை சரியாசனத்தில் அமர வைத்ததாயே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பூ நிறத்தாளே ஏழடங்கு அங்குஷமங்கரும்புவில்லும் முக்கண்ணியாக கொழுவிருக்கும் அம்பிகை இருக்கன்குடி மாறி அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே குமரகுருபரனே வெற்றி வேலா ஐயா கொண்டளந்த மாழ்மருகா அமரர் சிறைகள் எல்லாம் அறுத்த பாலா
சொல்லும் ஒரு சோதிக்கிளி வாய் திறந்தே செல்ல பிள்ளையார் உள்ளம் நகரில் வாழும் இளமெல்லாம் கேதி வச்சே அரிகரன் புலவர் பாதம் அரிகரன் புலவர் பாதம் கேதி வச்சே செந்தாழ பூச்சோரியே ஒரு சிவந்தி பூ மலர்ச்சோரியே இந்த சீமையின் கோபேரு வச்சே செல்ல பிள்ளையார் உள்ள நகரில் வாழும் இளமெல்லாம் கேதி வச்சே இளமெல்லாம் கேதி வச்சே தாத்தா ஐயா சாமி புலவர் பாதம் சொல்லுக்கு சொல் அறுத்தம் சொல்லும் ஒரு சோதிக்கிளி வாய் திறந்தே நம்ம வில்லிசையில் பேரு வச்சே விருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் இளமெல்லாம் கேதி வச்சே இளமெல்லாம் கேதி வச்சே அண்ணாமி குமரன் மாமா புலவர் பாதம்
மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ. நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம். குடிவளத்தை இப்ப யோசிக்காதீங்க. என்னப்பா எல்லாம் வரதத்துல இருக்கு. குடினா அந்த குடி இல்ல. சரி, நம்ம குடி மக்கள் வாழுறாங்கல்ல, மக்கள் வசிக்க கூடிய இடம். ஆமா. சரி, எந்த ஊர் தெரியுமா? அது மட்டுமா தாய்? என்னப்பா? அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்க கூடிய ஊர்னு சொன்னா அது எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா? இந்த திசையெல்லாம் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய, ஆமா, 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய சுரைக்காய் பட்டி. ஆமா, சுரைக்காய் பட்டி தாய். கொண்டையம்பட்டி. ஆமோ அமையா. எந்த மாவட்டம்? எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டம். ஆமோ அம்மம்மா. ஆயர் தர்மம். சரி, இது யாரு தெரியுமா? யாரு? இருக்கங்குடி பாத யாத்திரை பக்தர்கள். ஆமா, அந்த ஆயி மாரியம்மனுக்கு பாத யாத்திரை நடந்து போவாங்க தெரியுமா பக்தர்கள்? ஆமா. சரி, அவர்கள். ஆமோ அமையா. யார் நடத்துறாங்க? யார் நடத்துறதா? மகாலிங்கம் அவர்கள். சரி, ஐயம்மாள் அவர்கள். ஆமோ அம்மம்மா. சரி, காளியம்மாள் மாரியம்மாளுடைய ஆலயத்தில், என் தாயாகப்பட்ட காளியம்மாள் மாரியம்மாளுடைய ஆலயத்திலே நாமல் பாடக்கூடிய கதையானது அம்மாளுடைய பிறப்பு வளர்ப்பு. ஆமா, என் தாயாகப்பட்ட காளியம்மாளுடைய பிறப்பு வளர்ப்பு தாய். ஆமா. சரி, பாடக்கூடிய கதைகளில் ஆமா ஆமா கதை குற்றம், சரி, பொருள் குற்றம், இசை குற்றம், சரி, மேலதாள குற்றங்கள், இப்படி எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் சரி, கதைகளில் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொன்னாலும், பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும், தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி அன்பாக ஆதரிப்பீர்களோ, என் பிள்ளை தப்பே செய்யலன்னு எப்படி அன்பாக ஆதரிப்பீர்களோ, எங்கள் 6 பேரையும் ஆதரிக்கும்படி சரி இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். வந்ததோர் சபையோர்களெல்லாம் நாங்கள் 6 பேரும் சரணம் செய்தோம். இங்க கூடியிருக்கும் பெரியோர்களெல்லாம், இங்க கூடியிருக்கும் பெரியோர்களெல்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் செய்தோம். கணபதியை என்கோருவே ஐயா, கனவிலையும் உன்னை மாறவே சுவாமி குணபதியே அருமுகனா, ஐயா குணபதியே அருமுகனா, நானும் குஞ்சரமே உமை பாடே குணபதியே அருமுகனா, குணபதியே அருமுகனா, ஒஞ்சரமே உன்னை பாடே. தாயை கலை மகளே சக்தி மலை மகளே, மலை மகளே, மலையரசனோட மகளே, மலை மகளே, மலை மகளே, தாயை இன்னல்களை தீர்ப்பவளே, அத்தை இருக்கன்குடி மாரியம்மா, என் கதைக்கு வந்து அருள் புரிவாய். எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம், கதைக்கு வந்து அருள் புரிவாய். இந்த கோவில் உள்ள தெய்வங்களும் குழந்தைக்கு நீ அருள் புரிவாய். அந்த ஓட்டுக்கூலி சுடலையா, ஓட்டுக்கூலி சுடலையா, குழந்தைக்கு நீ அருள் புரிவாய். அம்மனோட கதைகள் பாட சரஸ்வதியே அருள் புரிவாய், அருள் புரிவாய். சக்தியோட கதைகள் பாட சங்கரனை அருள் புரிவாய், அருள் புரிவாய். காளியம்மா கதைகள் பாட கணபதியே அருள் புரிவாய், காளியம்மா கதைகள் பாடே
ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்திலே ஆண்டவளாகிய சிவபெருமானும் சரி அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள். பார்வதா தேவியானவள். ஆமா. சரி 30 முக்கோடி தேவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்கள். சரி அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனிகள். அழகு கலைக்கோட்டு மாமுனிகளோடு இப்படி எல்லோரும் ஆதிவெள்ளி கைலையிலே கொலுவிருக்க ஆதிவெள்ளி கைலையிலே அழகுடனே கொலுவிருக்க ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கின்றார் பாரும்மா. இந்த தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதினால் நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லை. இந்த தேவர்களும் மூவர்களும் நாமை வணங்குவதனால நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லைன்னு சொல்லி நம்மளை போல மானிட மனுக்களை படைத்தார். அதனாலதான் நம்மளை போல மானிடர் மனுக்களை படைத்திருக்கிறார். மானிடர் இல்லப்பா, மானிட மனுக்கள். மானிட மனுக்களா? ஆமா, சேர்த்து சொல்லும்போது வித்தியாசமா இருக்கும்ல. சரி, மானிட மனுக்கள்னு சொன்னா ஏன்னா மணி வேற ஆயி போச்சு. சரி, கையில நடுங்குது பாத்துக்கோ. இருக்கும்ல, போடாம இந்த வரது வருது. வரும்போது பாக்கல ஒண்ணு வாங்கி போட்டுக்கலாம் அப்பா போச்சுங்க. சரி, என்ன போய் போட்டு வா. ஆமா ஐயா. ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் அம்மை பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். பகவானுடைய வடிவத்தில் ஆண்களையும் பார்வதியின் வடிவத்தில் என்ன உட்கார்ந்திருக்கா பாரு. ஆமா, பாசமிகு தங்கச்சி. ஐயோ தங்கச்சி பூரா பல்லு மட்டும் தான் தெரியுது. இப்படி முகம் பூரம் பல்லா இருந்துச்சுன்னா எப்போதுமே சந்தோஷமா இருக்கான்னு வாழ்க்கையில கஷ்டங்கிறதே ஆண்டவன் கொடுக்க கூடாது. எப்போதுமே இப்படி சிரிச்ச வண்ணாமவே இருக்கட்டும். ஐயோ வெக்கத்தை பாரு திருக்காணிக்கு. சரி, அம்மா பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். பார்வதி தேவியின் வடிவத்திலே தங்கைகளையும் படைத்திருக்கிறார் அல்லவா? ஆமா. சரி, படைத்தால் மட்டும் போதுமா? என்ன செய்யணும்? படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியலக்கணும். ஆமா, படைத்தது ஒரு ஜீவன்களுக்கு பட்டினியே இல்லாமல் படியலக்கணும் தாய். ஆமா, இன்னைக்கெல்லாம் பந்திருக்கோம் பாத்தீங்க அந்த காளியம்மாளோட வாசல்ல என்ன அப்ப பட்டினியே இல்லாம ஆண்டவன் சாப்பாடு தந்தாமா. நல்ல படியலந்தாரு. 6 சப்பாத்தி சரி சுண்டல் இவ்வளவு காணம் போட்டு கூட்டு மாதிரி வச்சா பாத்துக்கோ. அவ்வளவு பக்குவமா இருந்துச்சு. ஆமா, இட்லி வேற அப்ப அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆமா, தலையில வைக்க மல்லிகைப்பூலனா இட்லி தூக்கி வச்சுக்கிடலாம். அவ்வளவு பக்குவமா இருந்துச்சு தான். நம்ம டீ ஒரு பக்கம், நான் ஒரு 20 இட்லி இல்ல அடைச்சு வச்சிருக்கேன். 20 இட்லி சரியா போச்சு போ. சரி, படைத்தால் மட்டும் போதாது. என்ன செய்யணும்? பட்டினியே இல்லாமல் படியலக்க வேண்டும். படைத்த மனுக்களுக்கு படியலக்க வேண்டும் என்று சரி பார்வதா தேவி எப்படி படி எடுத்து கொடுக்கிறாளானால் எப்படி அம்மா எடுத்து கொடுக்கிறாள்? அவனாளி நல்ல தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள். நாளி நல்ல தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள். உரிய நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தாள். உரிய நல்ல தினை எடுத்து உடையவனின் கையில் கொடுத்தாள். மரக்க நல்ல தினை எடுத்து மரக்க நல்ல தினை எடுத்து அந்த மன்னனோட கையில் கொடுத்தாள். பார்வதி அம்மா பகவானுக்கு படி எடுத்து கொடுக்கிறார். ஆமா, படி எடுத்து கொடுக்கிறாள் அம்மா பார்வதா தேவியானவள். ஆமா, சரி. நாளி நல்ல தினை எடுத்து நாதனோட கையில் கொடுத்தாள். நாதனோட கையில் கொடுக்கிறாள். உரிய நல்ல தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து ஆமம்மா சாமி படி இலக்க சென்று வாருங்கள் என்று பார்வதி அம்மா வழி அனுப்பி வைக்கிறார். கணவனை பார்வதி அம்மா வழி அனுப்பி வைக்கிறாள் அம்மா. ஆமா, சரி. பகவானும் வாங்கிய படியை கொண்டு அதிகாலை பொழுதே படி இலக்க சென்று விட்டார். சரி, அந்தி மாலையாச்சு இன்னும் கைலாசத்திற்கு வரலையே. சூரியன் உதிப்பதற்கு முன்னாலே பகவான் படி இலக்க சென்று விட்டார் இந்த பூலோகத்துக்கு. ஆமா, சூரியன் மறைந்த பின்பும் பகவானை காணவில்லை என்று சொல்லி பார்வதி அம்மா தேடுறா. பார்வதி அம்மா தேடுகிற பகவானை காணவில்லை என்று சொல்லி கணவன் இப்ப வேலைக்கு போனாலும் மனைவி தானே எதிர்பார்த்து இருப்பாங்க. யார் சொன்னா? அது ஒரு பைத்தியகார காலம் மனைவி எதிர்பார்த்திருக்கா. சரி, இப்ப கீழ் வீட்டுல இருக்கால ரஞ்சிதம், அவதான் புருஷன் எப்போ வருவான்னு எதிர்பார்க்க. நல்லா எதிர்பார்ப்பா. என்னம்மா செய்ய? ஆமா, கம்சம் பூரா அங்க போகுது. சரி, பாதி சம்பளம் அங்க, பாதி சம்பளம் எங்க போகுது? அப்படி யார் எதிர்பார்ப்பா?
பொண்டாட்டி நினைக்க அவன் ஒளிஞ்சே போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கான். ஆமா. கீழ் வீட்டுக்காரி எப்பண்டா வருவாரோ அத்தான் நினைக்கான். என்ன செய்ய, அப்படி இருக்கு. அந்த காலத்துல அப்படி எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. சரி, இப்ப யாரும் எதிர்பார்க்கா? கிடையவே கிடையாது. ஆமா. அப்போ பார்வதி அம்மா அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது பகவான் படி இழந்த களைப்போடு பார கைலைக்கே வருகிறார். சரி, வந்த பகவானுக்கு பார்வதி அம்மா பாத பணிவிடைகள் எல்லாம் செய்கிறா. ஓ, பாத பணிவிடைகள் செய்கிறா. பாத பணிவிடைனா? ஆமா, பாத பணிவிடைன்னு சொன்னா என்ன தெரியுமா? என்னப்பா பாத பணிவிடைன்னு சொன்னா அந்த காலத்துல வெளியே வீட்டுக்காரர் வெளியே போனாருன்னு சொன்னா சரி, திரும்ப வீடு திரும்பும் போது கையில வச்சிருப்பா நெரசொம்பு தண்ணீர். அந்த நெரசொம்பு தண்ணீரை வைத்து அவர் பாதங்களை கழுகி கையில வச்சிருப்பா பாரிஜாத மலர். அந்த மலர்களை அவர் பாதத்துல வைத்து பின்பு அதை தலையில வைப்பா. இதுதான் பாத பணிவிடைன்னு சொல்லி இருக்காங்க. எப்போ அவள பாசம் இருந்திருக்கு. ஒரு 85 வருஷத்துக்கு முன்னால 90 வருஷத்துக்கு முன்னால எங்க பாட்டி மாலை இப்படி பண்ணிருக்கா. இப்போ என் மருமை வீட்டுல எப்படி தெரியுமா? நேர தினந்தோறும் பக்தியா இருப்பாதாய். எப்படி? ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டா புருஷனை. நேர காலையில 5 மணிக்கு எந்திப்பா பாக்கணும். நேர கட்லு காலை பிடிச்சு எந்திப்பா. ஒரு கட்லு காலை பிடிச்சு எந்திக்கனா காரணம் என்னன்னு கேட்கணும். கட்லு காலை பிடிச்சு எடுத்து இவர் காலை போய் தொட்டு கும்பிடுவான். காலையிலே தொட்டு கும்பிடுறது இவர் காலா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட தொட்டு கும்பிடுவான். கண்ணை கூட திறக்க மாட்டான். முழிக்கும் போதே இவர் பாதத்துல முழிச்சு எந்திக்கணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைப்பா. நீங்க இப்ப நினைப்பே நம்ம கூட பாட்டுக்கு வந்துட்டாரு, இப்ப யாரு காலை தொட்டு கும்பிடுறாங்க. ஆமா, அப்படி நினைச்சாதான் நீங்க பெண்ணு. நினைக்கலாம் நீங்க பெண்ணு கிடையாது. பாத்துக்கோ. அவ என்ன செய்வா தெரியுமா? இவ்வளவு பெருசுல ஒரு போட்டோ வாங்கி வச்சிருக்கா. இவர் போட்டா என் மருமையன் போட்டா வீட்டுல மாட்டி மல்லிப்பூல நல்லா சரமாரி கட்டி இவர் நெத்தியில ஒரு சந்தனமும் குங்குமம் வச்சு அந்த போட்டாவுக்கு கீழே ஒரு படப்பு போட்டு 2 பத்தி எடுத்துக்கிடுவா. எங்க போனாலும் நல்லா இருக்கணும். புருஷன் மேல பக்திமா. அவள பக்திப்பா. பக்தி இப்ப இதே மாதிரி யார் வீட்ல இருக்கு? போட்டோல பார்க்கணும் நீங்க ஆசைப்படுவீங்களா? அப்படி இல்லையா? வேற இதே மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சனா கோயில் கட்டி கும்பிடலாம். கொடுத்து வச்சிருக்கணும்ல. சரி, அப்ப பார்வதி அம்மா எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது பார்வதி தேவி எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது வந்த பகவானுக்கு பாத பணிவிடைகள் எல்லாம் செய்து சரி கையிலே உள்ளே அழைத்து செல்கிறார். ஆமா, கைலாசத்திற்குள்ளே அழைத்து செல்கிறார். பகவானும் பார்வதியும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுகிறார்கள். சரி, அப்ப பார்வதி அம்மா கேக்குறார். என்ன கேக்குறார் பாருங்க. ஆண்டவா பகவானே, ஐயா பகவானே பரம்பொருளே, தினந்தோறும் பூலோகத்துக்கு படி இழந்து வாரீங்கல்ல. சரி, நீங்க படி இழந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும். ஆமா, படி இழந்த தத்துவத்தை என்னிடத்தில் கூற வேண்டும் என்று சொல்லி பார்வதா தேவியானவள் கேட்கிறாள். சந்தேகத்தோட கேக்குறாய். சரி, ஏன்னா என்ன சந்தேகம்? நாளை திணை எடுத்து நாடு எங்கும் படி இழக்கார. சரி, அது எப்படி? ஆமா, உலக்கு திணை எடுத்து ஒரு குடும்பமே சாப்பிட முடியாது. பகவான் உலக்கு திணை எடுத்து இந்த உலகம் எங்கும் படி இழந்து வருகிறார். ஆமா, அது எப்படி சாத்தியமாகும் என்று சரி பார்வதா சந்தேகத்தோடு கேட்கும்போது பகவான் எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா? எப்படி தாய் எடுத்துரைக்கிறாள்? ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி, ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி, அம்மா ரெண்டோ ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, தாயே மூணாண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, மூணாண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, அம்மா நாளாண்டி 4 வேதங்களோ நான் தாண்டி, 4 வேதங்களோ நான் தாண்டி,
எடுத்துரைக்கிறார். பகவான் எடுத்துரைக்கிறாள். ஏ அம்மா பார்வதி, ஏ பார்வதி, என்ன பகவானே, நான் தூணிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன். சரி, அடிக்கின்ற காற்றிலும் இருப்பேன் ஆகாயத்திலும் நான் தான் இருப்பேன். அடிக்கக்கூடிய காற்றிலையும் இருப்பேன் ஆகாயத்திலும் நான் இருப்பேன். அம்மா என்ன போய் நீ சந்தேகப்படுறிய? சந்தேகப்படலாமா பார்வதி? இந்த உலகத்துல சரி சூரியன் சந்திரன் இல்லாம இருக்க முடியுமா ஐயா? முடியவே முடியாது தாய். ஆமா. சரி, ஏ பார்வதி, என்ன ஐயா? என்னுடைய வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன். ஆமா, வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன். அம்மா இப்படி எல்லாம் பகவான் எடுத்துரைத்து கொண்டிருக்க, சரி, பார்வதி அம்மா பாக்குறா. என்ன நினைக்கிறாள்? வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன் என்று சொல்லுகிறார். ஆமா, சந்திரன் என்று பகவான் சொல்லுகின்றார். இந்த பகவானை நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று பகவானுக்கு பின்னால் ஓடோடி வந்த பார்வதி, ஓடோடி வந்த பார்வதி பகவானுடைய ரெண்டு கண்ணையும் சப்புன்னு பொத்திட்டா. சரி, பகவானுடைய கண்ணை பொத்திய காரணத்தினால பார் உலகம் எல்லாம் இருளாச்சு. ஆமா, பகவானுடைய கண்ணை பொற்றிய காரணத்தினால் இந்த உலகம் எங்கும் இருளாச்சம்மா. ஈசன் கண்ணை பொத்தியதால் இவ்வுலகம் எல்லாம் இருளாச்சு. ஆமோ ஆமையா. பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். சரி, இருளை கண்ட மானிட மக்கள் எல்லாம் தவிப்பார்கள் என்று, இருட்டுக்குள்ள இருந்தா நம்ம மக்கள் எல்லாம் தவிப்பார்னு சொல்லி பார்வதிக்கு தெரியாமல் மக்களுக்கு ஒளி கொடுக்கணும். எப்படி 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 ஒளி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? அந்த உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, திறப்பாரா, இந்த உலகில் ஒளி கொடுப்பாரா, கொடுப்பாரா, உச்சி கண்ணை திறப்பாரா, திறப்பாரா, பகவான் திறப்பாரா, திறப்பாரா, ஐயா நீண்ட ஒளி கொடுப்பாரா, கண்ணை பகவான் திறப்பாரா, ஐயா திறப்பாரா, நீண்ட ஒளி கொடுப்பாரா. உச்சி கண்ணை திறந்த போதே உலகமெல்லாம் ஒளியாச்சே. அதை பார்த்தாலே பார்வதியா அங்கமெல்லாம் பதறுவாளே. அனல் வேர்வை வேர்த்திடுமா, அது காச்சாச்சு வெள்ளம் போலே. வேர்வை கடகடன்னு புரட்டிடுமா, ஆண்டவன் தான் சிவபெருமா. அவர் 1008 சட்டை முடியே, 1008 சட்டை முடியே பகவான் அவிழ்த்து மெல்ல எடுத்தாரே. பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். சரி, பார்வதி நம்மளோட மகிமை தெரியாம கண்ண ரெண்டையும் பொத்திட்டா. கண்களை எல்லாம் பொற்றுகிறாள் பார்வதி. பார்வதிக்கு இந்த ரெண்டு கண்ணு இருக்குது தானே தெரியும். சரி, உச்சிக்கண் இருக்குது பார்வதிக்கு தெரியாது. ஆமா, உச்சியில கண்ணு இருக்கிறது பார்வதா தேவிக்கு தெரியாத விஷயம். ஆமா. சரி, அப்ப இந்த மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உச்சிக்கண்ணை திறந்து உலகத்திற்கு ஒளி கொடுத்தார் பகவான். உலகத்திற்கு ஒளி கொடுக்கிறார். நெச்சிக்கண்ணை திறந்து நீண்ட ஒளி கொடுத்தார். ஆமா, நீண்ட ஒளி கொடுக்கிறார். அம்மா, உலகமெல்லாம் ஒளியா ஆனது. சரி, பார்த்தா பார்வதி என்ன செய்கிறாள்? இப்படியாப்பட்ட பகவானையா நாம பரிசோதிச்சு பார்த்தோம். நம்ம பரிசோதனை செய்து விட்டோம் என்று சொல்லி குத்தமுள்ள நெஞ்சுதானையா குறுகுறுங்க. ஆமா, என்னைக்குமே குத்தமுள்ள நெஞ்சுதான் தாய் குறுகுறுக்கும். ஆமா, ஏதாவது செய்யாத தப்பு செஞ்சிட்டோம்னு சொன்னா பதட்டமா இருக்குமா இல்லையா? இருக்கும்ல. கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னாங்கன்னா திட்டுவாங்கன்னு சொல்லி யோசனை இருக்குமா இல்லையா? இருக்கும்ல. சரி, பார்வதி அம்மா பாக்குறா. என்ன செய்கிறா? பகவானுடைய அருமை தெரியாம இப்படி நாம பரிசோதனை செஞ்சிட்டோம், பகவானே பரிசோதனை செய்து விட்டோம் என்று சொல்லி என்று பார்வதிக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வையானது வேர்க்கிறது. வேர்வையானது வேர்க்கிறது ஈஸ்வரியாளுக்கு. ஆமா. சரி, பார்வதியின் வேர்வை பூமியிலே விழுந்தால் பூமி தாங்காது. ஆமா, இந்த பூமி தாங்கவே தாங்காது என்று பகவானுடைய 1008 சடைமுடியை அவிழ்த்து சரி வேர்வையை தோர்த்தி எடுத்தார். ஆமா, வேர்வையை துவைச்சி எடுக்கிறார். அம்மா, பார சடைமுடியே தாங்கல. என்ன செய்கிறது? 10 துளி வேர்வையானது பூமியில விழுந்துட்டு. இந்த பூமியிலே 10 துளி வேர்வையானது விழுகிறது. அம்மா, பார்த்தார் பகவான். சரி, ஏ அப்பா வாயுதேவா, அப்பா வாயுதேவா, முட்டை கட்டாம இரு. பார்வதியின் இந்த 10 துளி வேர்வையை சரி உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்கி, ஆமா, கடைசியாக கொண்டு ஒதுக்கி 10 கடல்களாகவே பேர் கொடுக்கணும். ஆமா, உலகத்திலே கடைசியான பகுதின்னு சொன்னாங்க தெரியுமா? எங்க இருக்கு? திருச்செந்தூருக்கு கலக்க ஒரு 300 ஏக்கர் கிடக்கு பாரு. சரி, அந்த ஏக்கர் பூரா நம்ம பேர்ல தான் இருக்கு. உங்க பேர்ல? நம்ம பேர்ல தான். சரி, பட்டா மட்டும் முருகன் பேர்ல இருக்கு. அந்த இடம் பூரா நம்ம பேர்ல இருக்கானோ. இருந்தா சரி, தந்தார்னா வச்சுக்கிடுதான், நினைச்சுக்கிட வேண்டியது. சரி, அப்பந்தான் பார்த்தார் பகவான். 10 துளி வேர்வையை கடைசியாக கொண்டு ஒதுக்க வேண்டும் என்று சொன்னபோது வாயுதேவனும் 10 துளி வேர்வையை கடைசியாக கொண்டு ஒதுக்கி 10 துளி வேர்வைக்கும் எப்படி எப்படி பெயர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா பெயரை கொடுக்கின்றார்? தீவு கப்பால் தீவு கப்பால் ஒன்றாம் கடல் ஓர் கடலா தாங்கேசம்
என்ன காரணம்? சரி. ஒங்கும் சங்கும் தீவுக்கப்பால் ஒன்றாவது கடல் உவர்கடல். ஆமா, ஒங்கும் சங்கும் தீவுக்கப்பால் ஒன்றாவது கடல் உவர்கடல் அல்லவா? ஆமா. சரி. காங்கேசம்மாங்கரை தீவில் கருப்பு கடல் இரண்டாம் கடல். ஆமா, கருப்பு கடல் இரண்டாவது கடல். புளியக்கரை கொஞ்சத்தீவில் மூன்றாம் கடல் மோர்க்கடல். மோர்க்கடல் அம்மா நாலாவது கடல். ஆமா, நாலாவது கடல்னு சொன்னா அதுதான் நல்ல தண்ணின்னு சொல்லுவாங்க. ஆமா. சரி. ஐந்தாம் கடல். ஆமா, ஐந்தாம் கடல் அருங்கடல் அம்மா. ஆறாம் கடல் அதுதான் ஆழக்கடல் தாயி. ஏழாவது கடல். ஆமா, ஏழாவது கடல்னு சொன்னா அதுதான் எழுங்கடல்னு சொல்லுவார்கள். எழுங்கடல். ஆமோ ஆமாம்மா. எட்டாவது கடல். ஆமா, எட்டாவது கடல் அதுதான் திட்டக்கடல் அம்மா. திட்டக்கடல். சரி. ஒன்பதாவது கடல். ஆமா, ஒன்பதாவது கடல்னு சொன்னா அதுதான் ஒய்யார அலைகடல்னு சொல்லுவாங்க. ஒய்யார அலைக்கடல். ஆமா, அலைகள் எல்லாம் மோசமா இருக்கும். மோசமா பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வரக்கூடிய இடம் தான் ஒன்பதாவது கடல். ஒன்பதாவது கடல். ஆமோ ஆமாதாயி. பத்தாம் கடல் பார்க்கடல். பார்க்கடல் அல்லவா? பத்தாவது கடலுக்கு அப்பார் ஒரு வருங்கி வர்ண பாறை உண்டு. ஆமோ ஆமையா. காற்றடித்து மணல் குவித்து ஒரு கரையாம்புற்று வளர்ந்திருக்கு. ஆமா, கரையான் புச்சு ஆனது வளர்ந்திருக்குமா? புற்று இருந்தா உள்ள என்ன இருக்கும்? புச்சு இருந்துச்சுன்னா உள்ள கரையா இருக்கும், எறும்பு இருக்கும். சரி. கரையா இருந்தா கரையான் புச்சு. ஆமா. எறும்பு இருந்தா எறும்பு புச்சு. எறும்பு புற்று. அப்ப யானை இருந்தா யானை புச்சு. யானை புச்சுக்குள்ள இருக்காதியா? திருச்செந்தூர்ல கெட்டி போட்டிருப்பாங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளு போய் செல்ஃபி எடுத்தா நல்லா இருக்கும். சாவடிக்குள்ள தான் இருக்கும். செல்ஃபி எடுக்க போறீங்களா? சரி. ஆமா, 2 பேர் பட்ட பாடு போதாதானே. சரி. இங்க வந்து பாம்பு வசிக்கக்கூடிய இடம். சரி. நாகங்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய இடம் அதுதான் நாகலோக வட்டணம். ஆமா, நாகலோக வட்டணம் அம்மா. நாகலோக வட்டணத்தில் சரி. நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். ஆமா, நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். கணவன் மனைவி. ஆமா, பேராசியை பாத்தியலாமா? என்ன ராசி? புருஷன் முன்னாடினா பேராசி ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கணும். நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். சரி. நானாவுக்கும் என்ன ஒரு பொருத்தம் பாத்தியலா? ஆமா, அப்படிலாம் இருக்கணும். இருக்கணும். எங்க உடுக்கார் வீட்ல பேர் எப்படி தெரியுமா? எப்படி? ஈனாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். ஈனாவும் அப்படி கிடையாதுயா. நீங்க வேற அப்படி சொல்லி. இவர் பேரு எசக்கி முத்து. சரி. இவ வீட்டம்மா பேரு எசக்கி அம்மா. அப்படிலாம் இருக்கணும். அண்ணா இருக்காரு எங்க மாமா. சரி. அவர் வீட்ல பேர் ராசி எப்படி பொருந்திருக்கு தெரியுமா? சூனாவுக்கும் அப்பேர்பட்ட பொருத்தம். சூனாவுக்கும் ஏமா சூனாவுக்கும் ஜூனுக்கும் என்னன்னு கேட்கணும் தாய். என்னப்பா? அவ வீட்டம்மா பேரு சுசிகலா. சுசிகலா. பேரு சுப்பிரமணியன். சரி. அழகா பொருந்திருக்கு. நல்ல பேருப்பா. எனக்கும் பொருத்தம் வரும். உனக்கு பொருந்திருக்கா? எனக்கு ஏபிசில 27 எழுத்தும்னா பொருத்தத்துல இருக்கு. 27 மனைவி. 27 எழுத்தும் பொருத்தமா இருக்கு. பொருத்தமா இருக்கா? ஒரு எழுத்து பொருந்தான்னு பாருங்க. சரியா போச்சு. ஏபிசிடி 26 எழுத்து எனக்கு பொருத்தத்துல நிக்கியா வெயிட்டிங்களா? சரி. சொல்லி போட்டா கிடக்கு. பாத்து வாங்க. அவ்வளவு மஞ்சமாதான். சரி. நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணையும் நாகராஜ மன்னவனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஒற்றுமையுடனே வாழ்ந்து வருகிறார்கள் கணவனும் மனைவியும். ஆமா. சரி. வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஏகபோகமான சொத்து சொகம் எல்லாம் இருக்கு. சொத்து சொகமெல்லாம் ஏகப்பட்டதா இருக்கு. ஆமா. சரி. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமெத்தை வீடு இருக்கு. அடுக்குமெத்தை வீடு இருக்கு. நஞ்சையோடும் முஞ்சையோடும் நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, நலமுடனே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே சரி. தீராத ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையமா இருந்து வருகிறது? சொத்து இருந்தோ சுகமே இருந்தோ சொத்தையா